சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சியாக இருக்குது. லைஃப்பில் இந்த கவலையெல்லாம் மறந்துட்டேன் இந்த 2 மணி நேரம் இங்கே. நான் வந்து சௌகார் ஜானகிம்மா பொண்ணு மிஸ்ஸஸ் பிரபா. நான் வந்து அனிமல் வெல்ஃபேர் ஒர்க்கில் இருக்கேன். பட் இங்கே இந்த ஃபீல்ட்ஸ்லேருந்து என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி இவ்வளோ அழகாக இல்லை சிறுத்த முகத்தோடு எல்லாமே அவார்ட் கண்டக்ட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டைம் போனதே தெரியல. இது மாதிரி ஒரு சிம்பிள் நீட் ப்ரோக்ராம் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப கைண்ட், ரொம்ப குட், மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணணும் எப்படி மேடம் உங்களுக்கு தோணுச்சு சின்ன வயசுலேருந்து? வந்து நான் ஒரு எல்லாருக்கும் லைஃப்பில் டிப்ரெஷன் வரும் ஒரு ஏஜ் ஸ்டேஜில். அந்த மாதிரி ஒரு சேஞ்ச் என் லைஃப்பில் ரோடு மேலாம் பார்ப்பேன். எதுவாக நாய்க்குட்டிங்களாம் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கைண்ட் ஹார்ட்டட் அம்மா அப்படி தான் வளர்த்துருக்காங்க. பட்டு ஃபஸ்ட்டு ஒரு பெட்டு மானசான்னு நெருப்பில் எரிஞ்சு போய் கிடந்தது ரோடு மேலே. கூட்டிகிட்டு வந்த வீட்டுக்கு அவள் பேர் மானசான்னு வச்சேன். அதுக்கப்புறம் ஒன்றா வந்துட்டாங்க. ஒரு பெரிய ஹாப்பினஸ்ஸு. அப்புறம் ஒரு ஷெல்டர் கட்டணும், சென்னையில் ஷெல்டர் கட்டி அதில் பார்த்துட்டு இருந்தேன். ப்ளூ கிராஸ்லேருந்து ஹெல்ப் வாங்குவோம், டாக்டர்ஸ் வச்சோம். ஒரு 75 டாக்ஸுக்கு டெய்லி ஃபீடிங், ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஃபீடிங் பண்ணி போயிடும். கொரோனா டைமில் கொஞ்சம் பிரேக் வந்தது. ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்தாங்க கவர்மெண்ட்டு. அப்புறம் ஒரு சின்ன சந்தோஷமான விஷயம் சொல்லுவோம். நம்ம முக ஸ்டாலின் நம்ம முதல்வர் அவர் வந்து நான் அவர்கிட்ட ஹெல்ப்புக்கு போயிருந்தேன். போனப்போ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவார்டு எல்லாம் கொடுத்து இது பண்ணி அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்ரீ சத்யசாயி பிராணி சேவா ஷெல்டர்ஸ்ன்னு ஆரம்பித்து இனி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அம்மா இதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா? எல்லாருமே ஃபேமிலியில் யாரும் ஒன்றும் சொல்கிறது இல்லை. பட் அவங்கவுங்க வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு இதில் ஒரு ஆனந்தம். நான் டீச்சராக இருந்தேன். பட் திஸ் கிவ்ஸ் மீ ஹாப்பினஸ் டோட்டல். இன்னி வரைக்கும் பூனையும் கிளியும் விளையாடுறது பார்க்க முடியாது உங்களால். எங்கள் வீட்டில் அவங்க ஒருத்தருக்கு பேசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லிக் கொடுக்குறதுல இருக்குது. அது ட்ரைனிங் இன்னி வரைக்கும் ஒரு நாள் கூட தவறுனது இல்லைங்க. அப்படி போயிட்டுருக்கோம். மழையாகட்டும் வெயிலாகட்டும். நெக்கு ஃப்ராக்சர் ஆச்சு, ஆனாலும் ஆட்டோ போட்டு போய் சாப்பாடு போட்டுட்டு தான் வருவேன். இப்போ அம்மாவை வந்து நாங்கள் ஒரு ரசிகராக ரசிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு பொண்ணாக அம்மாவை ரசிச்சிருக்கீங்களா? ஆமாம், அது ரொம்ப ரசிப்பாங்க ஆக்டிங்கெல்லாம். பிகாஸ் அவங்க எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்போஷர் கொடுக்கல ஃபிலிம்ஸில். அவங்க படத்தில் பார்க்கும்போது சந்தோஷம். ஆனால் லைஃப்பில் அப்படி ஒரு பர்ஃபெக்ட் லேடி யாரும் பார்த்துக்க முடியாது. இல்லை வரைக்கும் உண்மை ஃப்ராங்காக பேசுவோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லி கொடுத்து நாங்கள் எல்லாருமே எல்லாம் வெல் செட்டில். என் பிரதர், சிஸ்டர், நான், என் பொண்ணுங்க. இப்போ அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. நான் நடிகர் சங்கத்தில் அடிக்கடி பார்ப்பாங்க. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்காங்க. ஃப்ராங்க் லேடி. அந்த மாதிரி ஒரு நேரமே ஒரு ஆத்தரைஸ் ஒரு பர்ஃபெக்ட். அதே மாதிரி பழக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். ஸோ எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட். ரொம்ப பெருமைப்படுறோம். அது மாதிரி ஒரு தாய் எங்களுக்கு கடவுள் கொடுத்தோம். மட்டும் நான் இந்த லைஃப்பில் தேங்க்யூ. உங்கள் பேர்? என் பேர் கே யக்ஞபிரபா. என் பொண்ணு தான் வைஷ்ணவி. ஃபிலிமில் நடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ மேரேஜ் செட்டில்டு, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.